அவங்க வந்து ஐசியூ வார்ட்ல வந்து இறக்குறாங்க அப்படின்னா, எப்படி இறந்தாங்க? எதனால இறந்தாங்க? அப்படிங்கிறது இல்ல உங்க சிகிச்சை தான் பலன் இல்லாம இறந்துட்டாங்களா? நீங்க சிகிச்சை என்ன குடுத்தீங்க? அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தானே தெரியும். ஸோ, இவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே யாருக்குமே குடுக்கல. ஸோ, அதனால நீதிமன்றம் இப்போ இந்த வழக்கு வந்து விசாரணையில இருக்கு. ஸோ, நீதிமன்றம் தயவு கூர்ந்து இந்த மக்களுடைய இந்த இறந்த இந்த 41 மக்களுடைய குடும்பத்தாருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் சேர வேண்டும். இதனை நீதிமன்றம் இந்த இந்த வழக்கின் விசாரணையில் உறுதிப்படுத்த வேண்டும். அதேபோல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் மூலம் எப்படி இந்த மக்கள் இறந்தார்கள் என்பதை நம்ம தமிழக மக்களுக்கும், இந்த உலகிற்கும் நீதிமன்றம் பறைசாற்ற வேண்டும். ஸோ நீதிமன்றம் மூலியமாக இந்த உண்மைகள் அனைத்தும் வெளியே வர வேண்டும். நீதிமன்றம் இதனை ஆழமாக, மிக ஆழமாக, துல்லியமாக ஆராய்ந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை விசாரணை பண்ண வேண்டும். விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அனைத்து இதில் சம்பந்தப்பட்ட இதில் இது ஒருவேளை ஒருவேளை இந்த 41 பேரும் கொலையாக இருந்தால், ஒருவேளை இது வந்து கொலையாக இருந்தால், இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து மாஃபியா கும்பல்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டும். அரெஸ்ட் பண்ணி, இதில சம்பந்தப்பட்ட அத்தனை குண்டர்களையும், மாஃபியா குண்டர்களையும் அரெஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு தக்க தண்டனைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். ஸோ, இதனை நீதிமன்றம் தயவு கூர்ந்து செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோள். பொதுமக்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.